ஸோ பேஸ்மெண்ட் முடித்தோடனே பிளிந்த் லெவலில் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் பெஸ்ட்டாக இல்லைன்னா ரெட் பிரிக் பெஸ்ட்டாக அப்படின்னு ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் நிறைய ஹீட்டை எக்ஸ்போஸ் பண்ணோம். அதனால நம்ம அதை வந்து அபோவ் த பேஸ்மெண்ட் லெவல் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஸோ அதே மாதிரி நேச்சுரலாக நம்ம பாரம்பரியமாக பண்ணுற ரெட் பிரிக்ஸை நீங்கள் அபோவ் த பேஸ்மெண்ட் லெவல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் பேஸ்மெண்ட் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுறது முடியாது. அது வாட்டர் லாகிங் ஏரியாவாக இருந்தால் 100% நீங்கள் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸில் அதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லோடை ரொம்பவே நல்லா கேரி பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு பேஸ்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் G+2 இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதே ஒரு G+3 இல்லை G+5 ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மல்டி ஃப்ளோர் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் அட்வைசபிள் இல்லை. அதில் நம்ம ரெட் பிரிக்ஸ் தான் வின்னர். ஸோ ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் நீங்கள் பேஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா கரையான் பிரச்சனையை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் பேஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற 100% பெனிஃபிட் என்ன அப்படின்னா எந்த ஒரு மழை காலத்துலையும் சீக்கிரமாக வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி வீட்டுக்குள்ளே விடாது.